இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. சட்டியில் சமைக்கலாமா வானலில் சமைக்கலாமா? வானலில் சமைச்சா ஃப்ரீயாக சமைக்கலாம், சட்டியில் சமைச்சா கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சட்டி சின்னதாக இருக்குது, நான் குழம்பு நிறையா வைப்பேன். குழம்பு பிரச்சனை இல்லை, மீன் வந்து ஃப்ரீயாக கொதிக்கணும். ஸோ அதனால் வானல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நல்லா சரியாக காய்ச்சி பிடிச்சிட்டேன். கீழே வந்து பல்பாக இருக்கும். பதுங்கி போவாங்க. சத்தியமா நான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் எடுக்க மாட்டானுவ. வீடியோ எடுக்கும் போது வந்தாலும் பதுங்கி போவானுங்க என் பசங்க. நான் சுதா பாபு. வீடியோவுக்கு நடுவில் எக்ஸசைஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை கையை விட்டுலாம் கரைக்க வேணாம், கை அப்புறமா எரியும். வயிற்ற பருட்டுது, அப்படியே கொஞ்சம் நீராகரத்தை குடிச்சிட்டு வந்துடுறேன் நானும். நீங்கள் நீராகரெலாம் குடிப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. காலையிலே பாத்திரம் எல்லாமே தேய்ச்சாச்சு, இப்போ சமைக்கிற வேலை மட்டும்தான். வாங்க காணாங்கத்தை மீன் சமைக்கலாம். இங்கெல்லாம் வந்து புது மீனே கிடைக்காது, எல்லாம் பழைய மீன் தான். இன்னைக்கு நான் காணாங்கத்தை மீன் குழம்பு வைக்க போகிறேன். காணாங்கத்தை மீன், காணாங்கத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது கொதிக்குது, காய் 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 கறியில் கொதிக்குது, காய் 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 காய். புள்ள காணாங்கத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது. மீன் குழம்பு குக்கரில் வைக்கிற காலமாக ஆயிடுச்சு, சட்டியில் வைக்கிற காலம் மாறி போச்சு. ஆனால் பாரம்பரியமாக சமைக்கிறவங்களும் சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. காணாங்கத்தை மீன் குழம்பு வந்து நிறைய டைம் வச்சதில்லை, எப்பயோ ஒரு டைம் தான் நாங்கள் வைக்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் திருவண்ணாமலையிலலாம் வந்து கட்லா மீன் தான் வாங்குவோம். குழம்பு மீன்லாம் பார்த்து வாங்க தெரியல, இதுவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. பழைய மீன் தான் நம்மளுக்கு கிடைக்கும், கொஞ்சம் பழைய மீன் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், எந்த மீனாக இருந்தாலும் எந்த மீனாக இருந்தாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டு தான் வரும், கொஞ்சம் கொஞ்சம் சுவை மாறும். தண்ணியே நல்லா வந்து கரைச்சாச்சு. நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே பச்சையாக போட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சி புளி தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருவோம். குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணணும். மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் போட்டுடலாம். இன்னொரு பாட்டு இருக்குல்ல மீனுக்கு, ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல. 3 கரண்டி போட போறேன். 1.5 கிலோ காணாங்கத்தை. மஞ்சள் பொடி போட போறேன். ஃபினிஷ். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை கையை விட்டுலாம் கரைக்க வேணாம், கை அப்புறமா எரியும். இதுவே தானா இறங்கிடும். வெங்காய தக்காளி வதக்கிறதங்காட்டியும் இது இறங்கிடும். அதுக்கப்புறம் கையால் நல்லா மசிச்சு விட்டுலாம்.
இது ஆக்சுவலி இந்த புளி தண்ணி கூட இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் கருவேப்பிலாம் மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுருக்கும் போது அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் ஊறுச்சுன்னா டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுதாங்க நம்ம புளி தண்ணியில் அரைச்சி ஊற்ற போகிற பொருட்கள். 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, கருவேப்பிலை, கூடவே 2 முழு பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை கொஞ்சம் பாதி புளி தண்ணியில் சேர்த்துருவோம். மீதியை குழம்புல வெங்காயம் தக்காளியோட வதக்க போகிறோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக எடுத்து புளி தண்ணியில் சேர்த்துட்டு மீதியை கொஞ்சம் ஒரு 10 தேங்காய் போட்டு ஓட்டி வெங்காயம் தக்காளி கூட வதக்கி போட போகிறோம். பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாதி விழுத புளி தண்ணியில் சேர்த்துட்டு மீதி விழுதில் தேங்காவை போட்டு அரைச்சாச்சு. அதை ஓரமாக வச்சிடுவோம். தோசையில் ஊற்றுறன்ற பேரில் இதில் தண்ணி வேற மிக்ஸ் பண்ணிடுறோம். பரப்பரப்பரப்பரன்னு பூண்டு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கமாக கொஞ்சம் போங்க, நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வெந்தயம், சீரகம், கடுகு. ஓகே ஓகே எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதும் கடுகு சீரகம் வெந்தயம் ஒன்றா போட்டாச்சு. பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா ஏன்ப்பா என் உயிரை வாங்குறீங்க? நல்லா பூண்டு மீடியமாக செவந்தா போதும். அப்போ தான் மீன் குழம்புல வாசனையாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு வதக்க போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுவோம். எக்ஸாஸ்டர் ஓடிட்டு இருந்தாலும் இருமாட்டேன். எக்கி பார்த்து சமைக்கிறதா இருக்குது பாருங்க. கீழே கட்டை மேலே ஏற்றிட்டு தான் சமைக்கிறேன் நான். இதுதான் நான் ஏறி நின்று சமைக்கிற கட்டை. இப்படி தான் நான் ஏக்கி பார்த்து சமைப்பேன். தினமும் சமைக்கிற போது நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். கருத்தோட சமைச்சி வச்சேன் மாமா, சமைச்சி வச்சேன். சமைக்கும் போதே நான் சில எக்ஸசைஸ் செய்வேன், பார்க்கலாமா? இங்கே இருந்து கேமரா வச்சுட்டு நான் அங்கே எக்ஸசைஸ் செஞ்சால் தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். தெரியவே இல்லை. சரி, ட்ரை பண்ணும். ஓகே, நான் போய் செய்கிறேன். அங்கே போயிட்டு நின்றுட்டு சமைக்கும்போது கையை 2த்தையும் நல்லா மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி காலை புஷ் பண்ணி காலை தூக்கி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுவேன். 10 டைம்ஸு 20 டைம்ஸு எப்படி வேணாலும் பண்ணுவேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் சும்மா தானே நிற்போம், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் இன்னும் ஒரு 2-3 இந்த மாதிரி பண்ணுவேன் வதக்குற போது. இடுப்பில் கை வச்சுட்டு இப்படி ஷோல்டர் 2ம் சேர்க்கணும். ஆனால் இந்த சுடிதார் கை டைட்டாக இருந்தனால பண்ண முடியல, அதனால் இது வேறு பண்ணி காமிக்கிறேன். இந்தமாரி நம்ம சமைக்கும்போது சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம் பெண் தோழிகளே. நமக்கு தான் எக்ஸசைஸ் செய்ய நேரமே இருக்காதே, வீட்டு வேலையே தான் சரியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஃப்ரெண்ட்லியாக நினச்சிக்கோங்க. நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பெண் தோழியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கேயாச்சும் எண்ணெய் மிதக்குதான்னு பாருங்கள். எண்ணெய்லாம் மிதக்காது. நம்ம வீடியோ போடுறோன்றதுக்காகலாம் எண்ணெயை ஊற்றி தலைன்னு அப்படியே காமிக்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி செய்யணும். இப்போ பாருங்கள், இதை சென்டர் பண்ணி விட்டால் கொஞ்சம் எண்ணெய் பிரியும். அதில் தான் நம்ம அரைச்ச விழுதை போட்டு வதக்க போகிறோம். நல்லா பிரிஞ்சு வந்துட்டோடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த விழுதை சேர்த்துருவோம். இதுதான் அந்த விழுது. போட்டாச்சு, விழுதை போட்டாச்சு. இதை வந்து மீதி தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணியில் சேர்த்துப்போம். இதை சேர்த்து வச்சாச்சு. விழுதை போட்டாச்சு. கொஞ்சமாக ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்குவோம். மாற்றி மாற்றி லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வதக்குவோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதில் ஹைலைட்டே நம்ம இதில் வந்து அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் அரைச்சி ஊற்றி ஊற வைக்கிறது தான் செம்ம ஹைலைட்டு டேஸ்ட்டு. மீனே போடலனாலும் மீன் குழம்பு வாசனை வரும்னா அதுதான் அந்த விழுது அரைச்சி போடுறது தான். நான் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி விட்டுட்டு, நம்ம குக்கிங் எப்பயுமே ஸ்லோ குக்கிங் தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா ஸ்லோ குக்கிங் தான். இந்த நேரத்தில் நான் பாத்திரம் தேய்ச்சிடுவேன். பாத்திரம் காலையிலே தேய்ச்சிடுவேன். இருந்தாலும் இப்போ சமைக்கிற பாத்திரம் 1-2 சேருதில்ல. புளி கழுவண்டு, மிக்சி ஜார் அரைச்சது, அதுதான். இதை மட்டும் இப்போ கழுவிடுவேன். சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ருவேன். ஆமாம், கொஞ்சம் பழைய சாதம் வந்து நீராகாரம் ஃபஸ்ட்டு குடித்தேன். இப்போ அதை சாப்பிட போகிறேன். அது வரைக்கும் பொறுமையாக அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் ரொம்ப இல்லை பாருங்கள், மீடியமாக சுத்தமாக எண்ணெய் இல்லை, தீயவும் இல்லை. இப்போ நம்ம புளிக்கரைசலை சேர்த்துருவோம். நல்லா அப்படி சென்டர் பண்ணிட்டு ஊற்றினா சாயின்னு ஒரு சவுண்டு கேட்கும், சூப்பராக இருக்கும். கேட்டுக்கா, நல்லா குழம்பு திடமாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் அரைச்சி ஊற்றும் போது, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும் போது குழம்பு திடமாகவும் இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, குழம்பு கொதிக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஊற்றி வச்சு ஓரம் பாரெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு உப்பு போடணும். நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே தூக்கலாக இருக்கணும் மீன் குழம்புக்கு. நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்னும் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா கொதிக்கணும். குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் மீன் குழம்பு வாசனை. ஏன்னா இப்பயே கட்டியாக வச்சுட்டோம்னா கொதிச்சதுன்னா ரொம்ப கட்டியாயிடும். இது நல்லா ஹை ஃப்ளேம்ல 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா பார்ப்போம். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம் இவ்வளோதான். நமக்கு அடுப்பு ஸ்லோவாக தான் ஏறியும். நம்ம தான் ஸ்லோ குக்கிங் பார்த்தா நம்ம அடுப்பு அதுக்கு மேலே ஸ்லோ குக்கிங்காக இருக்குது. சுத்தமும் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வச்சிடலாம். உயரம் பத்தல, கட்டையில் ஏறி ஏறி தான் சமைக்கணும். சாதம் வந்து வெந்துடுச்சு, வடிச்சிட்டு வரேன். சாதம் வடிச்சாச்சு. குழம்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு தெரிகிறதா, நான் தெரிகிறேனா? ஓகே, அடுப்பு தெரி காமிச்சு
நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது ஒரு 2-3 நிமிஷத்தில் வைக்கிற குழம்பு இம்மா நேரம் ஈர்த்துட்டு போகுது அப்படின்ட்டு. சும்மா ஜாலியாக பேசுவோமே, நம்மளை பிடிச்சவங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் இருக்க மாட்டிங்களா? நம்ம வீட்டில் நம்ம எப்படி சமைப்போம், அப்படி ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே சமைக்கிறேன். பார்க்க போனால் இந்த குழம்புலாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் வச்சுடுவாங்க. நம்ம வீடியோ காட்டும்போது 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம்னா அது வந்து ஒரு குழம்போட ஒரு டிஷ்ஷோட போயிடும். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே பண்ணோன்னா அது ஒரு பாசத்தோட நேசத்தோட வளரும். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். லாக் மாதிரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிக்கலனாலும் பிடிக்கல, இந்த மாதிரிலாம் போட தேவையில்ல, நீங்கள் சமைச்சா மட்டும் போதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னை மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்துட்டு இதுக்கான கமெண்ட்ஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னு தான் அர்த்தம். ஓகே, குழம்பு கொதிக்கட்டும், மீனை போடலாம். நல்லா நுரம் கட்டி வந்துட்டாரு, பொங்க போகிறாரு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்பயே சாப்பிடணும் போல். ஒன்ஸு கிளறி விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இடையில ஒரு 2 டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். நல்லா ஒரு 25 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா 25 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். நீங்க என்ன குழம்பு வச்சிருக்க? இன்னைக்கு என்ன குழம்பு வச்சு? காணாங்கத்தை மீன் குழம்பு. இங்கே பாரு, நல்லா தலைன்னு கொதிக்குதா. நல்லா 25 நிமிஷம் சூப்பராக கொதிச்சிச்சு. இப்போ மீனை போட போகிறேன். போடும்போது இங்கே காமிங்கப்பா. சூப்பராக பெரிய மீனும் வாங்கிட்டு வந்தாங்க, சின்ன மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. போட்டுட்டு ரொம்ப நேரம் விட வேணாம், 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். கலரவும் கூடாது ரொம்ப. இது வந்து குட்டி மீன். கொஞ்சம் கட் பண்ணி சரி, மீன் குழம்புலாம் வச்சிட்ட, அது எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். பார்க்கலாம். பார்க்கலாமா சாப்பிடலாமா? பார்த்துட்டு சொல்ல. பார்த்தா நல்லா இருக்கும், சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு அப்புறமா பார்ப்போம். சொல்லு, பார்க்கலாமா? அப்படியே பார்த்துட்டு சொல்றேன். சரி, ஓகே. இங்க பாரு, இந்த பபிள்ஸ் வந்தா சும்மா ஒரு கொதி வந்தா போதும், இல்லைன்னா வந்து குழஞ்சிடும் மீன். அவ்வளோதான். போட்டோடனே நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து சீக்கிரமா வெந்து வந்த மீனெல்லாம். இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படியே கூடவே பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. பச்சை கருவேப்பிலை தான் நம்ம ஸ்பெஷல். பபிள்ஸ் வர இடத்துல போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். முழு மீனை நேற்று மதிய சாப்பாட்டுக்கும் குட்டி மீனை நைட்டு டிஃபன் இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.